தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மனைவியை வெட்டி கொன்ற கணவன் விஷம் குடித்து தற்கொலை செய்திருக்கிறார். உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனை 2 உயிர்களை பலிவாங்கியது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கீழப்பாண்டவர் மங்கலத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னாசிமுத்து மருதம்மாள் தம்பதி. முதலில் கடை நடத்தி வந்த இன்னாசிமுத்து பின்னர் பைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் புதனன்று நள்ளிரவு 1 மணி வரை இன்னாசிமுத்து மற்றும் அவரது மனைவி மருதம்மாள் இருவரும் சண்டை போட்டுள்ளனர். வியாழனன்று காலையில் நீண்ட நேரம் இன்னாசிமுத்து வீடு திறக்கப்படாமல் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் அதே ஊரில் வசிக்கும் மருதம்மாளின் சகோதரர் சின்ன மருதுவிற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சின்ன மருது விரைந்து வந்து வீட்டின் கதவினை தட்டி பார்த்தும் நீண்ட நேரமாக திறக்கவில்லை. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது மருதம்மாள் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பதை பார்த்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த சின்ன மருது கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று இன்னாசிமுத்துவிடம் தகராறு செய்துள்ளார். உடனே ஆத்திரமடைந்த இன்னாசிமுத்து மனைவியை கொன்ற அதே அரிவாளை வைத்து சின்ன மருதுவையும் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அரிவாள் வெட்டில் காயமடைந்த சின்ன மருது கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோவில்பட்டி மேற்கு போலீசார் மருதம்மாள் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சம்பவ இடத்தினை கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேசன் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். இதனிடையே தப்பியோடிய இன்னாசிமுத்துவினை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். திடீரென மயக்கமடைந்த அவரை மருத்துவமனையில் சேர்க்க அவர் விஷமருந்து இருப்பது தெரிய வந்தது. தீவிர சிகிச்சை அளித்தும் இன்னாசிமுத்து உயிரிழந்து விட்டார். மருதம்மாள் தனது குடும்பத்தினருக்கும் இன்னாசிமுத்து தனது குடும்பத்தினருக்கும் நிதி உதவிகளை செய்துள்ளனர். இந்த விவகாரம் கணவன் மனைவியிடையே பிரச்சனையை உருவாக்க 2 உயிர்கள் பறிபோக காரணமாக அமைந்துவிட்டது. இன்னாசிமுத்து மருதம்மாள் தம்பதியின் மகள் விமலா சென்னையில் அரசு மருத்துவராக பணிபுரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது.